இன்னைக்கு நமக்கு குருத்தோலை ஞாயிறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் நினைக்கிறாங்க அந்த குருத்தோலை ஞாயிறுலாம் அதெல்லாம் தியானிக்கணுமா, அதெல்லாம் அந்த குருத்தோலையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படின்னு அதெல்லாம் சடங்காச்சாரியம் அல்லவா அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், குருத்தோலையை குறித்து இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. 4 சுவிசேஷத்திலேயோ குருத்தோலை ஞாயிறை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கு? இயேசு பவனி வந்தார், அவர் ராஜாவாக பவனி வந்தார்னு வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. குருத்தோலை ஞாயிறை குறித்து, குருத்தோலையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. அதனால் அந்த குருத்தோலை ஞாயிறு அன்று தான் இந்த குருத்தோலை ஞாயிறுனா என்ன, இயேசு எதற்காக பவனி வந்தார் என்பதை தியானிக்க முடியும். அதனால் குருத்தோலை ஞாயிறை தியானிக்கிறது அதெல்லாம் நடத்துறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. விமர்சனம், குருத்தோலையெல்லாம் பிடிச்சிட்டு ஆட்டணுமா பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். 4 சுவிசேஷத்திலையும் குருத்தோலை ஞாயிறை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. இயேசு ராஜாவாக பவனி வருகிறார். இயேசு வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே தீர்க்கதரிசிகளால் முன் குறிக்கப்பட்டது தான். சகரியாவில் முன் குறிக்கப்பட்டிருந்தது, அப்படி வருவார், ராஜாவா வருவார், அதெல்லாம் எழுதப்பட்டிருந்தது. எழுதப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதான் இயேசு கிறிஸ்து ராஜாவாக கழுதையின் மேல் பவனி வந்தார். ஆமாம். ஏன் இயேசு கழுதையில் பவனி வந்தார் சொல்லுங்க? ஏன் இயேசு கழுதையில்? ஏன் நம்ம நினைக்கலாம்ல குதிரையில் வந்திருக்கலாம்ல. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு குதிரையில் வராரு, அதுவும் நமக்கு தெரியணும். ஆனால் குருத்தோலை ஞாயிறில் ஜீசஸ் ஏன் கழுதையில் வந்தார் சொல்லுங்க? வசனம் தெரிஞ்சால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். வசனம் தெரிஞ்சால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ராஜானா எதில் வரணும்னு போட்டிருக்கு? கோவேறு கழுதையில். உங்களுக்கு வசனம் தெரியல? தாவீதின் குமாரன் சாலமோன் ராஜாவானார், எதில் வந்தார்னு போட்டிருக்கு? கோவேறு கழுதையில். அதனால் ஜீசஸ் என்ன செஞ்சார்னா கழுதையில் பவனி வந்தார், ராஜாவாக வருகிறார். அப்போ ராஜாவாக வரும்பொழுது அவரை என்ன செய்யணும்னு கேட்டால், ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் ராஜாவை என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். அப்போ இயேசு அபிஷேகம் பண்ணினாங்களா? யார் பண்ணுனா? ஒரு பெண் என்ன பண்ணா? அந்த விலையேறப்பட்ட நலதம் என்கிற தைலத்தை உடைத்து இயேசுவின் தலையில் என்ன செஞ்சா? புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். அப்போ அந்த அதுவும் நிறைவேறத்தக்கதாக இயேசுவின் தலையில் சிரசில் அவ என்ன செஞ்ச? அபிஷேக தைலத்தை ஊட்டினா. அடுத்து ராஜாவாக வரும்பொழுது திரள்கூட்ட ஜனங்கள் என்ன செய்வாங்க? ராஜா வாழ்க, ராஜா வாழ்கன்னு என்ன செய்வாங்க? ஆர்ப்பரிப்பார்கள். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை எவ்வளோ பேர் ஆர்ப்பரிச்சாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு? திரளான ஜனங்கள்னு ஒரு சுவிசேஷத்தில் போட்டிருக்கு, இன்னொரு சுவிசேஷத்தில் போட்டிருக்கு. உலகமே அவருக்கு பின்னாக போயிட்டு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஏறக்குறைய 2.5 லட்சம் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? அந்த குருத்தோலை பவனியில் ஊர்வலமாக கலந்து வந்தார்கள். ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது சாலமோன் வாழ்க, சாலமோன் வாழ்க நாங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை என்ன சொன்னாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தேவனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர்னு சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். அதாவது அந்த சாலமோனுக்கு போட்டிருக்கோம், பூமி அதிரத்தக்கதாக ஆர்ப்பரித்தார்கள்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவையும் 2.5 லட்சம் ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆர்ப்பரிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆர்ப்பரிச்சோமா? இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறை தியானிக்கிறோம், நீங்களாம் ஆர்ப்பரித்து பாட்டு பண்ணீங்க. ஏதோ கடமைக்கு என்னங்க, நம்ம இயேசு யாருன்னு இன்றைக்கி தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. கண்ணை மூடுனா தெரியும் நம்ம இயேசு யாருன்னு. அவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் பெரியவர்னு சொன்னாலே கையும் மேலே போயிடணுங்க. அவ்வளோ பெரிய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். நமக்காக தான் அந்த குருத்தோலை பவனி வருகிறார், ஊர்வலம் வர்றாரு, ராஜாவாக வருகிறாரு, கழுதை மேலே வருகிறாரு. ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். அது மாதிரி சாலமோனை ஆர்ப்பரிக்கும் போது அதோனியா ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருந்தான்.
அவன் என்ன பண்ணான், என்ன ஆர்ப்பரிப்பு சத்தம் கேட்குதுன்னு, அவன் என்ன இறைச்சல் அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டான். அதே மாதிரி ஜீசஸ் பவனி வரும் பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் என்ன செஞ்சாங்க, கோபம் அடைந்தார்கள். என்ன போட்டிருக்கு, கோபம் அடைந்து எரிச்சல் அலைந்து ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, என்ன இவங்க ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு பாட்டு பாடுறாங்களே, நீ அதெல்லாம் கேட்குறிய, கொஞ்சம் அதட்டும். என்ன சொன்னாங்க, அதட்டும். ஆண்டவர் நல்ல ஒரு கேள்வி கேட்டார், ஏன் நீ பைபிளில் வாசிக்கலை, நீ பைபிளில் வாசிக்கலையா, சின்ன பிள்ளைங்க பாலகர் வாயினால நான் துதி உண்டு பண்ணுவேன்னு நீ பைபிளில் ஒரு காலும் வாசிக்கலை. நல்லா நம்ம ஆண்டு கேட்பாரு, நாளைக்கு நம்மளையும் கேட்பாரு, ஏன் நீ வாசிக்கலை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும்னு நீ வாசிக்கலை, டெய்லி ஜெபிக்கணும்னு வாசிக்கலையா, டெய்லி பைபிள் வாசிக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், நான் சீக்கிரம் வரப்போ ஏன் என் வருகையின் அடையாளத்தில் நீ வாசிக்கலை. கர்த்தர் கேட்பாரு. சீசர்கள் பரிசேயரையும் ஆசாரியன்னு பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டார், ஏன் நீ வாசிக்கலை, பைபிள் வாசிக்கலை, நீ எல்லாம் ஆசாரியன் தானே, பரிசேயன் தானே, ஏன் நீ பைபிள் வாசிக்கலை. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், அதட்டும் சீசர்களை அதட்டும் அப்படிங்கிறப்ப ஆண்டவர் சொல்லுவார், இவங்க கூப்பிடலன்னா கல் இருக்கு கூப்பிடுறதுக்கு என்னைய சொன்னார் ஆண்டவர். இன்னைக்கு நம்ம ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர், ஆமென் அல்லேலூயா, உன்னதத்தில் தேவனுக்கு ஓசனான்னு இன்னைக்கு நம்ம ஆர்ப்பரிக்கலைன்னா, ஆண்டவருக்கு சபை ஆர்ப்பரிக்கல, ஊழியக்காரன் ஆர்ப்பரிக்கல, சபை தேவ ஜனம் அவரை ஆர்ப்பரிக்கலைன்னா கல் இருக்குங்க. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்ல என்ன இருக்கு, நம்ம கூப்பிடலன்னா யாரு கூப்பிடுவாங்க, கல்லு கூப்பிட்டு சொல்லும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் செய்த அதிசயங்களை வச்சு ஸ்தோத்திரம்னு சொன்னாங்களாம். ஏன் உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் அதிசயமே செய்யலை, நம்ம உயிரோடு இருக்கிறதே அதிசயம், நம்மளை ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறதே அதிசயம். இதே நம்ம தாலுக்காவில் நம்ம பட்டணத்துலலாம் எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க தெரியுங்களா, நம்மளாம் அற்பமான நம்மளை ரட்சித்திருக்கிறதே அற்புதங்க, அதிசயங்க. இன்னைக்கு மரணமோ வருகையே இருந்தால் ஹெவனில் கண்ணை திறப்போம்ல, அப்போ அதிசயம் இல்லையா, அப்போ ஆர்ப்பரிச்சா என்ன போட்டிருக்காங்க பைபிளில். மத்தேயு 21:15 போட்டிருக்கு, அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் அதிசயம் செஞ்சிருக்கிறார். ஏன் இந்த ஆண்டவரை வாயை திறந்து ஓசனா, ஓசனானா என்ன அர்த்தம், கர்த்தாவே ரட்சியோ. பரலோகத்திலையும் இப்படி தான் பாடுறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7, 9, 10 சொல்லுது. பரலோகத்திலையும் என்ன செய்யும், திரள்கூட்ட, அங்கேயும் லட்சத்துக்கு அதிகமான திரள்கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து ஓசனான்னு சொல்லி அங்கே தாவி என்ன ரட்சிப்பும் மகிமையும் உம்மாலே வருகிறதுன்னு சொல்லி ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள்னு ரெவலேஷனில் எழுதப்பட்டிருக்குங்க. பைபிளில் சொல்கிறத தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் மட்டும் இல்லை, அவரை பவனி வரும்பொழுது அவர் எங்கள் ஆலயத்துக்கு அவர் எதுலேருந்து எங்கே வரைக்கும் பவனி வந்தார் இதெல்லாம் தெரியணும். பெத்தானியா டு எருசலேம், பெத்தானியாவிலேருந்து எருசலேம் வரைக்கும் ராஜாவாக வருகிறார். ராஜாவாக வந்து அவர் எதில் அமரணும், சிங்காசனத்தில் அமரணும். அவருடைய ராஜ்யம் பூமிக்குரியது அல்ல. அவருடைய சிங்காசனம் எது தெரியுங்களா, நம்ம தான், நம்ம இருதயம் தான் அவருடைய சிங்காசனம். அவர் ஆலயத்தில் வந்து வராரு, அமரலான்னு வராரு. ஆனால் ஆலயம் எப்படி இருந்தது, அலங்கோலமாக இருந்தது. குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு ஆலயம் எப்படி இருந்தது சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. அலங்கோலம் எப்படி இருந்தது, கல்லர் குகையாக்கிட்டீங்களே, என்னுடைய இந்த வீடு என்னுடைய வீடு ஜெப வீடு, அதை கல்லர் குகையாக்கிட்டீங்களேன்னு சொல்லி புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் என்ன செஞ்சாரு, துரத்தி அடிச்சு சிங்காசனத்தை தள்ளி விட்டாரு. அது மாதிரி இந்த குருத்தோலை ஞாயிறில் ஆண்டுக்கு பிரிய இல்லாத ஒரு காரியம் நம்ம ஹார்ட்டில் நம்ம வாழ்க்கையில் இராதபடி அடித்து துரத்தணுங்க. நம்ம இருதயத்தில் நம்ம வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாத, நம்ம செல்ஃபோனில் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இல்லாதபடி ஆண்டவர் என்ன செஞ்சார், குருத்தோலை ஞாயிறில் ஆலயம் சுத்தமாக இல்லைன்னு என்ன செஞ்சார், அடித்து துரத்துனாரு. அது மாதிரி நம்மள்கிட்ட எது தேவனுக்கு பிரியம் இல்லையோ அதெல்லாம் அடித்து இன்னைக்கு துரத்தணுங்க. அல்லேலூயா. அடுத்து அவர் ஆலயத்தில் தங்குனாருன்னு பைபிளில் போட்டிருக்கா, குருத்தோலை ஞாயிறில் போட்டிருக்கா. ஆலயத்துக்கு தான் வந்தார், ஆலயம் அவரை ரொம்ப துக்கப்படுத்திருச்சு. அதனால் அவர் ஆலயத்தில் தங்காமல் பெத்தானியாவில் போய் தங்கிட்டாருன்னு போட்டிருக்கு.
புரிந்து கொள்ளுங்க. பெத்தானியாவில் மெயினாக யார் இருக்கா? மார்த்தாள், மரியாள், லாசரு. அங்கே வீட்டில் போய் தங்கிட்டாருங்க. நம்ம வீடு தேவனுக்கு பிரியமாக இருந்தால் நம்ம வீட்டில் வந்து தங்கிடுவார் ஆண்டவர். நம்ம இருதயம் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் ஆண்டு எங்கே வந்து தங்க விரும்புகிறாரு? என் ஹார்ட்டில், என் வீட்டில். ஹல்லேலூயா. இதெல்லாம் பொதுவான சத்தியங்கள். இன்னைக்கு என்ன நம்ம தியானிக்க போகிறோன்னா, லூக்கா 19:34. இது வந்து மத்தேயு 21 இருக்குது, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது பவனி, மார்க்கு 11 இருக்குது, யோவான் 12 இருக்குது. 4 சுவிசேஷத்துலேயும் குருத்தோலை ஞாயிறு எழுதப்பட்டிருக்கு. இதில் மெயினாக 19:34 நான் அன்னைக்கு தியானிக்க போகிறேன். அன்று சொல்கிறார், அந்த கழுதை, நான் பவனி வர்றதுக்கு, ராஜாவா பவனி வர கழுதை தேவை. அது சொல்கிறாரு, அது ஆண்டவருக்கு வேண்டும். இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறில் நம்மளோட ஆண்டு என்ன பேச விரும்புகிறார்னா, நீ எனக்கு வேண்டும். எப்போதுமே நம்ம தான் ஆண்டவர்கிட்ட எனக்கு அதை தாங்க இதை தாங்க, எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்போம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த குருத்தோலை ஞாயிறில் உங்களோட பேசுகிற வார்த்தை, நீ எனக்கு வேண்டும். என்ன பேசுகிறாரு? நீ எனக்கு வேணும். நமக்கு எப்படி இயேசு வேண்டுமோ அதுபோல் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு வேண்டும். நம்மளால் அவருக்கு பிரயோஜனம் இருக்கணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் குருத்தோலை ஞாயிறில் பேசுகிற வார்த்தை, நீ எனக்கு வேண்டும். இன்னைக்கு மரியாள்கிட்ட போய் தூதன் நிற்கிறாரு, நீ ஆண்டவருக்கு வேணுமா? அவ சொல்லிட்டா, எவ்வளோ வெக்க வந்தாலும் நிந்த வந்தாலும் நான் ஆண்டவருக்கு வேணுமா, ஆண்டவருக்கு நான் அடிமை இல்லை, ஒப்பு கொடுத்தால. நீ ஆண்டவருக்கு வேண்டும்னு சொன்னவன் அவன் என்ன செஞ்சா? 16 வயசு தான். ஆண்டவருக்கு வேணும்னு ஒப்பு கொடுத்தா பெரிய வெக்கம், அவமானம். ஆனாலும் என்ன சொல்லிட்டா? ஓகே ஓகே நான் வேணுமா, என்ன ஒப்பு கொடுத்தாரு. நாகமான் என்கிற படைத்தலைவன் இஸ்ரவேலின் தேவனை அறிய ஒரு 12 வயது சிறுமி தேவை. அந்த 12 வயது சிறுமி யாருங்க? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறை பிடிக்கப்பட்ட அந்த மக தேவை ஆண்டவருக்கு. அவன் என்ன செஞ்சான்? நாகமான் என்கிற படைத்தலைவன் இஸ்ரவேலின் தேவனை அறிய ஆண்டவர் யாரை வச்சாரு? 12 வயசு சின்ன பிள்ளைய சிறை பிடித்து கொண்டு போய் அவன் வீட்டில் வச்சாருங்க. ஆண்டவருக்கு அவ தேவைங்க, அவ தேவை. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? அவங்க காரியத்தை தான் கேட்குறாங்க. அவங்கவுங்க காரியத்தை தான் கேட்குறாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, எனது காரியமா யாரை நான் அனுப்புவேன்? இந்த குருத்தோலை ஞாயிறில் அதான் அவங்கள்ட்ட கேட்குறார். எத்தனை பேர் நான் உங்கள் திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், என்னை குறித்து உங்கள் திட்டம் என்ன, நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர். ஜீசஸ் வேதத்துலேருந்து 2 நபரை கொண்டு வந்திருக்கேன். 2 நபரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு வேணும், நீ இந்த காரியம் செய்ய எனக்கு வேண்டும்னு 2 பேரை கூப்பிட்டாரு. அதில் ஒருத்தன் சரியாக செஞ்சு மகிமை அடைந்தான், ஒருத்தன் சரியாக செய்யாமல் ஓகேன்னு சொல்லி வந்தான், ஆனால் தேவ திட்டத்தை செய்யாமல் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். மணி இப்போயே 10:30 ஆயிடுச்சு. தியானிக்க போகிறோம். நீ ஆண்டவருக்கு வேண்டும், நீ ஆண்டவருக்கு வேண்டும். நீ படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் நீ எனக்கு வேணும். ஒன்றும் இல்லைங்க, 2 வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நான் இருக்கிறேன். எங்கள் அம்மாவுடைய டெத்து முடிஞ்சு ஸ்தோத்திர கூட்டத்தில் இருக்கிறேன். என் தம்பி பொண்ணு +2 ரிசல்ட்டு முடித்து பிஇ கவுன்சிலிங் காலேஜுக்கு போனோம். அத்தை எனக்கு ஒரு ஜெர்மனி விடுங்க அத்தை, நாங்கள் அன்றைக்கி போகிறேன் அத்தை, காலேஜுக்கு போகிறேங்க அத்தை, எனக்கு ஒரு ஜெர்மனி விடுங்க அத்தை. நான் அவள் தலையில் கையை வைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு வேணும்னு சொல்லு. அவள் பிஇ படிக்க போனாலும் அவள் எனக்கு வேணும்னு சொல்லு. நான் நினச்சேன், என்ன ஆண்டவரே அவள் பிஇ படிக்க போகிறா, அவள் என்ன செய்ய முடியும்? இல்லை சொல்லு அவள்கிட்ட, நீ எனக்கு வேண்டும்னு சொல்லு. சொல்கிறேங்க நான் அவள்கிட்ட. இன்றைக்கி அவள் கர்த்தருடைய பெரிய கிருபையில் 2வது வருஷம் முடிக்கிறா. இன்றைக்கி கர்த்தருக்கு அவள் போகிற சர்ச்சில் ஒர்ஷிப் லீடராக கர்த்தர் அவளை உயர்த்தி வைத்திருக்கிறார். 40 தினங்கள் கடந்த நாளில் காலேஜ் போகிறா. 40 தினம் உபவாசம் போட்டு நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறா. ஒரு தடவை அவங்க குடும்பத்தில் ஒரு போராட்டம், அப்படியே 21 தினம் உபவாசம் போட்டு கல் உப்பு போட்டு அதில் முழங்கால நின்னாலாங்க. அதில் முழங்கால நின்னாலாம். என் குடும்ப சூழ்நிலை ஆண்டவர் சொன்னது தாம்மா, நான் பிஇ படிக்க போகிறேன், நான் ஆண்டருக்கு தேவையா, நான் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி கர்த்தர் அவளை படிப்புலையும் டாப் நல்ல ரேங்க் ஹோல்டராக கொண்டாந்துட்டாருங்க. படிப்புலையும் காலேஜில் கட் அவுட் வைக்கிற அளவுக்கு படிப்புலேயும் கொண்டாந்துட்டாரு.
நீ எனக்கு வேண்டும்னு சொன்னப்போ அவள் சரண்டர் பண்ணா பாருங்க, மரியாதை போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவளை டாப்பில் தேவன் கொண்டு வந்துட்டாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு வேணும். நீ வியாபாரம் பண்ணாலும் நீ எனக்கு வேணும். நீ கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் நீ எனக்கு வேணும். இந்த செய்தியை ரெடி பண்ணிட்டு நான் மிரக்கலை பார்த்து சொன்னேன், தம்பி நீ ஆண்டருக்கு வேணும்னு சொல்கிறாரா, நீ என்னடா வயசு 18 ஆயிடுச்சே, நீ ஆண்டருக்கு என்னடா ஒன்றும் செய்யலைங்கிறேன். என்னம்மா சொல்லிட்டீங்க, ஆண்டருக்கு ஒன்றும் செய்யலையா? ஆண்டருக்காக தானே பிஏ படிக்காமல் விஸ்காம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தானே சொன்னீங்க ஆண்டவருக்கு விஸ்காம் தானே அவனை படிக்க சொல்கிறாருன்னு சொன்னீங்க. அதையும் படிக்காமல் விஸ்காம் படிக்கிறதே நான் ஆண்டவருக்காக தான்மா. என்ன செஞ்சிட்டேன்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, அதாவது மைண்டில் இருக்கேன்னு நினச்சேன். கர்த்தர் நல்லவர். நீ ஆண்டவருக்கு வேண்டும். 2 பேரை எடுத்து வந்திருக்கேன். முதல் நபர் ஏகு. ஏகு வேதத்தில் 2 ஏகு இருக்காங்க. அதில் ஒரு ஏகு நிம்சியின் குமாரனாகிய ஏகு. இந்த ஏகுவை குறித்து எலியாட்டையே ஆண்டு பேசிட்டாரு. எலியா, நீ ஏகு என்கிற சேனாபதியை இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்று, அபிஷேகம் பண்ணினாரு. ஆனால் எலியா அந்த காரியத்தை செய்யல, போயிட்டாரு ஹெவனுக்கு. அதுக்கப்புறம் எலிசா அந்த காரியத்தை செய்கிறார். அதுவும் எலிசா டைரக்டாகவும் போகல. எலிசாலாம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு இடத்துக்கு வரமாட்டார். அவருக்கு கீழே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் ஓடி வாங்க, நேரம் நம்ம போயிட்டு 2 ராஜாக்கள் 9ல் 1லிருந்து சில வசனத்தை பாருங்க. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. அங்கே நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் ஏகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிட்டு கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ. எப்படி தீர்க்கதரிசனம் பாருங்க. அப்படியே அந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் என்ன செஞ்சான், ஓடுறான் ஏகுவை தேடி. டைம் அதிகமாயிட்டதுனால நான் அப்படியே சொல்லி முடிக்கிறேன். ஏகுவை தேடி ஓடுறான். அவன் சகோதரன் மத்தியில் உட்கார்ந்துருக்கான். உடனே அவன் சொல்கிறான், ஒன்றை பேச வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு, உள்ளவான்னு கூப்பிட்டு போனான். உள்ளே போய் என்ன செஞ்சான், அந்த எலிசா தீர்க்கன் சொன்ன மாதிரியே உள்ளே போய் தைல குப்பியை எடுத்து அவன் மேலே அப்படியே அபிஷேகத்தை ஊற்றி, உன்னை ஆண்டவர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, நீ ஆண்டவருக்கு வேண்டும். என்னவா நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் பேசுகிறார் அந்த தீர்க்கதரிசி வழியாய். என்ன பேசுகிறாரு தெரியுமா, 9ல் நீ செய்ய வேண்டிய காரியம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம், நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பலியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரன் இரத்த பலியையும் ஏசபேலின் கையிலை வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்து விட கடவாய். நீ எனக்கு வேணும், சேனாபதியா இருக்கிற நீ எனக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வேண்டும். நீ ராஜாவாகி என்ன செய்யணும் தெரியுமா, ஒரே ஒரு காரியம்தான் செய்யணும். ஏசபேல் ஆகாப் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, என்னுடைய தீர்க்கதரிசி எல்லாம் கொண்டுட்டாங்க. அடுத்து நாபோத்துடைய திராட்சை தோட்டத்துக்காக நாபோத்தையே என்ன செஞ்சிட்டாங்க, கொன்னுட்டாங்க. அதனால ஆகாப் ஏசபெல் ஃபேமிலியில் ஒருத்தரை கூட நீ வைக்கக்கூடாது, எல்லாரையும் அழிச்சு போடணும். இந்த காரியத்தை நீ செய்ய நீ எனக்கு வேண்டும், எனக்காக செய்ய இந்த காரியத்தைங்கிறார். ஏன்னா என் ஊழியக்காரோட ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டான், எல்லா ஊழியக்காரரை கொன்னுட்டான். நாபோத்தையும் என்ன செஞ்சிட்டான், கொஞ்சம் பேசுங்க எல்லாரும், நாபோத்தையும் என்ன செஞ்சிட்டான், அந்த திராட்சை தோட்டத்துக்காக கொன்னுட்டான். அந்த ரத்த பலி மேலே வந்து எட்டிருச்சு. அன்னைக்கே நான் எலியா வழியா சொல்லிட்டேன், நாபோத்தோட ரத்தத்தை சிந்திட்டல, உன் ரத்தமெல்லாம் சிந்தப்படும், அதெல்லாம் நாய் நக்கும், ஏசபேலுடைய சரீரத்தை நாய் திங்கும். அந்த காரியத்தை நான் உன்னை கொண்டு செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை செய்ய திட்டமுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மளை யாரையும் வெறுமையாக ரட்சிக்கல.
சும்மா உன்னை ரட்சிக்கல, கொஞ்சம் என்ன பாரு, உன்னையெல்லாம் சும்மா ஆண்டவர் ரட்சிக்கல. உங்களையெல்லாம் ஆண்டவர் சும்மா ரட்சித்து சர்ச்சைக்கு கொண்டு வரல. நீ ஆண்டவருக்கு வேண்டும், நீ ஆண்டவருக்கு வேண்டும். சிஸ்டர், நான் பலவீனமானவ, எனக்கு அதிக வியாதி, நீ ஆண்டவருக்கு வேண்டும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு, என் புருஷனுக்கு. நோ, நீ ஆண்டவருக்கு வேண்டும். உன்னை குறித்து என் திட்டம்னு ஒன்று இருக்கு, நீ ஆண்டவருக்கு வேண்டும். ஆமா, சொல்றாரு பாருங்க, ஏசபேலின் கையிலே வாங்கும்படி நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழிச்சிடணும். 8 பாருங்க, ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு, எல்லாரும் வாசிங்க, சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடி இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுக்கணும். எப்படி பேசுறாரு பாருங்க ஆண்டவர். ஆகாபு ஃபேமிலியை கருவறுத்துரு, அதான் அது செய்ய நீ எனக்கு வேண்டும். இன்னைக்கு சத்துருவுடைய சதி திட்டங்களை அழித்து போட நீ எனக்கு வேண்டும். இன்னைக்கு ஏசபேல் ஆவிதான் தேசத்தையே விக்கிரகமயமாக்கி இருக்கு. விக்கிரக ஆராதனை பெருகி நிற்கிறது. ஜீசஸ் அந்த சத்துருவின் சகல வல்லமைகளை நிர்மூலமாக்கி போட, அவன் கையில் இருக்கிற ஜனத்தை மீட்டெடுக்க நீ எனக்கு வேண்டும். சத்துருவை கருவறுக்க நீ எனக்கு வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய நீ எனக்கு வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேருங்க ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? நான் தேவ திட்டம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். மரியாளை போல, யெகூவை போல. அடுத்து சொல்றாரு பாருங்க 10, ஏசபேலை இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவனை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான். எலிசா சொன்ன மாதிரியே நீ ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லிட்டு இந்த தீர்க்கதரிசி ஓடி வந்துட்டான். நடந்தது என்ன தெரியுமா? யெகூ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக மாறினான். அவன் செஞ்ச ஒரே ராஜாவான உடனே ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி, என்னை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்வதே என் மூச்சு என்று இறங்கினான். இறங்கி முதலாவதாக ஏசபேலுடைய பையனை கொன்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9:24, யெகூ தன் கையால் வில்லை நான் ஏற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். முதலாவது ஆகாபுடைய பையன் யோராம், அவன் ராஜா, அவனை கொன்று போட்டான். அடுத்து நமக்கு டைம் இல்லை, 27 யோராமுடைய ஃப்ரெண்டு ஒரு ராஜா இருந்தான், யூதாவின் ராஜா அகசியா, அவனை கொன்று போட்டான். அதன் பிறகு அவன் என்ன செஞ்சானா, ஏசபேல்ட்ட வரான். 30வது வசனம் 9:30, யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தான் கண்ணுக்கு மையிட்டு, இங்கே போட்டிருக்க பாருங்க, கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா யெகூவை பார்த்து. ஏன்னா அவன் யெகூ இச்சையில் விழுந்துருவானா, இவன் விபச்சாரத்தை பார்த்து விழுந்துருவான். உடனே யெகூ சொல்றான் பாருங்க 32, அப்பொழுது அவள் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் நிற்கிறது யார் யார்? தேவ திட்டத்தில் நிற்கிறவங்க பட்சத்தில் நில்லுங்க கேட்குறான் பாருங்க. என் பட்சத்தில் நிற்கிறது யார் யார்? உடனே சில பிரதானிகள் 2-3 பேர் சொல்றாங்க, இந்த நாங்கள் இருக்கிறோம். உடனே அவள் அப்படியே தள்ளி போடு, கீழே தள்ளு அப்படின்னா உடனே கீழே தள்ளினார்கள். அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவள் அங்கே மிதியுண்டு கொலை செய்யப்பட்டு அவ்வளோதான் மிதிக்கப்பட்டு கொன்னுட்டான். அவள் ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு. செஞ்சான் பார்த்தீங்களா? ஆண்டு சொன்னது அப்படியே. உடனே அவனை மிதி, அவரை கீழே ரத்தம் சிந்தி கிடக்கிறா. இவன் உள்ளே போய் சாப்பிட்றான். யெகூ சாப்பிடும்போது சொல்கிறான், போய் தொலையுது. அந்த மோசமான அந்த ஸ்திரீ ஒரு ராஜகுமாரத்தியாக இருக்கா, கொஞ்சம் அடக்கம் பண்ணிருங்களேன் அப்படின்னு சொல்லி வெளியில் பார்த்தா ஆண்டவர் சொன்ன மாதிரியே அவளுடைய சரீரத்தை நாய்கள் தின்றது. அடக்கம் பண்ணால் ஒன்றும் இல்லைங்க, தலைவோடு கிடக்குங்க. ஜீசஸ். அடுத்து என்ன செஞ்சான் தெரியுங்களா? 2 ராஜாக்கள் 10க்கு வாங்க. அங்கே வந்தானா ஆகாபுக்கு சமரியாவில் 70 குமாரர் இருந்தாங்க.
70 குமாரர்கள் லெட்டர் அனுப்புறான். இதில் யார் யாரெல்லாம் உண்மையானவங்க செம்மையானவங்க ஒதுங்கிக்க அப்படி லெட்டர் எழுப்பி என்ன செஞ்சான்னு கேட்டா 10:7 பாருங்க. அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரை பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரேலில் இருக்கிற அவனிடத்துக்கு அனுப்பினார்கள். ஆகாபுடைய 70 பிள்ளை என்ன செஞ்சிட்டான்? ஆண்டு என்ன செஞ்சிருக்காரு? ஒன்றும் வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிரு. சத்துருவை ஆண்டு சொன்னார், பைபிளில் போட்டிருக்கு, திரி அணைக்கிறது போல சத்துருவை அணைத்து போடணும். இன்னைக்கு ஆங்காங்கே உட்காந்துட்டு தான் தெய்வம்னு காட்டுதில்ல. ஜனங்களை எவ்வளோ வஞ்சிக்குது, எவ்வளோ ஏமாத்துது, என்னென்னமோ செய்ய வைக்குதுல்ல. இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்கு வைராக்கியம் இல்லை, அவங்களுக்கு எவ்வளோ வைராக்கியம். பவுனு அவ்வளோ விலை விற்கிது. இப்போ எவ்வளோ வந்திருக்கு தெரியுமா? பவுனு 1 கிலோவை தாண்டி வந்திருக்கு. காணிக்க எவ்வளோ வந்திருக்கு தெரியுமா? 1 கோடியை தாண்டி வந்திருக்கு. அப்போ எவ்வளோ சத்துரு வஞ்சிக்கிறான். அப்போ நீ என்ன செய்ய? யெகோவா எழும்பி சத்துருவை கருவறுத்து போடு, திரி அணைக்கிறது போல அணைத்து போடு. வான மண்டல பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே சிதறடிக்கப்பட்டு போவதாக. ஜெபி, பாதாளத்தின் வல்லமைகள் கட்டப்படுவதாக. குடிக்க வைக்கிற ஆவி, விபச்சாரம் பண்ண வைக்கிற ஆவி, வேசித்தனம் பண்ண வைக்கிற ஆவி, ஓரினச்சேர்க்கை பண்ண வைக்கிற ஆவி, பாலியல் பலாத்காரம் செய்ய வைக்கிற ஆவி, ஆபாசமா ட்ரெஸ் உடுத்த வைக்கிற ஆவி, கவர்ச்சியை கொண்டு வருகிற ஆவி, கோபத்தின் ஆவி, மூர்க்கத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, தற்கொலை ஆவி, விபத்தை கொண்டு வருகிற ஆவி, கொலை செய்ய வைக்கிற ஆவி, வாலிப பிள்ளைகளை இன்டர்நெட்டுக்கு அடிக்ட் ஆக்குற ஆவி, போதைக்கு அடிக்ட் ஆக்குற ஆவி, திருட வைக்கிற ஆவி, ரவுடியாக தாதாவாக மாற்றுகிற பொல்லாத ஆவியே உடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டி நேர்மூலமாக்குறேன். யெகோவா எழும்பு. எல்லாம் ஆண்டு சொன்னா எல்லாம் வேற அறுக்கிறான் பார்த்தீங்களா? அடுத்து என்ன செஞ்சான் தெரியுங்களா? 25ஆம் வசனத்தில், பாகாலுடைய சகல தீர்க்கதரிசியும் வா கோயிலுக்குள்ளண்ணா, வா உனக்கெல்லாம் ஒரு ட்ரீட் வைக்க போறேன் தந்திரமா சொன்னான். தந்திரமா எல்லாரும் உள்ள வந்துடணும். எல்லாரும் என்ன செஞ்சு உனக்கு எல்லாம் ட்ரீட் கொடுக்க போகிறேன் நான், உள்ளே வானா. உள்ளே வரும்போது ஒரு எச்சரிக்கை கொடுத்தான். அதில் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தர் உள்ளே வந்துடக்கூடாது, பாகால் தீர்க்கதரிசி மட்டும்தான் வரணும். ஏன்னா ஒரு விருந்து கொடுக்க போகிறேன்னு நான் தந்திரமாக வரவழைச்சி 25 பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான். தேசத்தை சுத்திகரிக்கிறான் பார்த்தீங்களா? மந்திர வல்லமெல்லாம் அழிச்சு போகிறதானப்பா நமக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு. நீ சபையே ஒரு யெகோவா எழும்பல. ஓ மை காட், எங்கே போச்சு டைமு? எங்கேயோ போயிடுச்சே. பாகால் தீர்க்கதரிசி அழுத்தி கொண்டு போட்டான். 26 பாருங்க. பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே கொண்டு வந்து அவைகளை தீ கொளுத்தி பாகாலின் சிலைகளை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை டாய்லெட்டா மாத்தனான். மலை ஜலாதி கழிக்கிற என்ன வைராக்கியம் பார்த்தீங்களா? யெகூ நாட்கள்ல தேசத்துல ஒரு விக்கிரக கோட்டை கிடையாது. எல்லாத்தையும் இடித்து தகர்த்து மலஜலாதி கழிக்கிற இடமாய் மாற்றினான். இன்னைக்கு அப்படிதாங்க ஜெபிக்கணும். இடிக்கப்படுவதாக, தகர்க்கப்படுவதாக, மலஜலாதி கழிக்கிற இடமாய் மாறட்டும். வசனம் தெரியணுங்க. இதோ மதிலிடிக்கிற எந்திரமாய் வந்து உன் கோட்டைகளை இடிக்கிறோம், தகர்க்கிறோம். அது மலஜலாதி கழிக்கிற இடமாய் மாறட்டும். எஸ், இன்னைக்கு ஆண்டவர் நீ யெகோவா எனக்கு வேண்டும்னு சொல்லுகிறா. நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். அடுத்து பாருங்க 28ல், இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு, தேசத்திலே விக்கிரகமே கிடையாதுங்க, விக்கிரக ஆராதனையே கிடையாதுங்க, பாகால் தீர்க்கதரிசியே இல்லாமல் ஃபுல்லாக எல்லாரையும் அழித்து போட்டான். 30வது வசனத்தில் இப்போ கர்த்தர் பேசுகிறார். எல்லாரும் வாசிங்க. கர்த்தர் யெகூவை நோக்கி, 30வது வசனத்தில் என்ன சொல்றாரு? கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து, எப்படி சொல்றாரு பாருங்க, நீ நன்றாய் செய்து ஏன் இருதயத்தில் இருந்தபடி. பத்தியா, ஓ இருதயத்தில் இருந்தபடி அல்ல, ஏன் இருதயத்தில் ஒன்று இருந்தது ஆகாப் ஃபேமிலியை குறித்து. அது ஏன் இருதயத்தில் இருந்தபடி எல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாய் வீற்றிருப்பார்கள் என்று தேவன் யெகூவை மகிமைப்படுத்தினார். ஆசீர்வாதம் தானே கேட்குறீங்க? ஆண்டு சொல்றார், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு ஒப்பு கொடுத்துரு, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். 2வது சொல்லி முடிச்சிட வசனம் வேண்டாம். நீ எனக்கு வேண்டும்னு ஆண்டு சொல்லி செய்யாதவன் யார் தெரியுங்களா? சிம்சோன். சிம்சோனுடைய அம்மா எனக்கு குழந்தை வேணும்னே கேட்கல, அவன் மலடி. அண்ணாலாவது குழந்தை வேணும்னு கேட்டா, எலிசபெத்து கூட குழந்தை வேணும்னு கேட்டா, ராகேல் கூட குழந்தை வேணும்னு கேட்டா. ஆனால் சிம்சோனுடைய அம்மா எனக்கு குழந்தை வேணும்னே கேட்கல.
ஆண்டவர் தூதனை அனுப்பி சொல்கிறாரு, நியாயாதிபதிகள் 13:3-5 சொல்கிறாரு, 13:3-5, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, பிள்ளை பெறாத மல்லடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படல் ஆகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்குவான். நீ குழந்தை பெறணும், அந்த குழந்தை எனக்கு வேணும். அந்த குழந்தை என்ன செய்யணும் தெரியுமா? எனக்காக இஸ்ரவேலை பாதுகாக்கணும், பெலிஸ்தியரை அழிக்கணும். அது என்னது? சிம்சோனை குறித்து தேவ திட்டம் என்ன? இஸ்ரவேலை காப்பாற்றணும், பெலிஸ்தியரை அழிக்கணும். அதற்காக உனக்கு ஒரு குமாரன் நான் தருவேன், அவன் எனக்கு வேண்டும். நீங்கள் தாங்க சொல்கிறாரு, நீ உன் பிள்ளைய உனக்கு ஒன்றுக்குனே கேட்குறிய. உன் பிள்ளைய குறித்து என் திட்டம் இன்ஜினியர்னா நீயே டாக்டர்ன்ட்டு கிடக்கிற. உன் பிள்ளைய குறித்து என் திட்டம் என்னன்னு கேளு. உனக்கு பிள்ளைய கொடுத்தது நான் தான். உன் பிள்ளைய குறித்து திட்டம் என்னன்னு என்னட்ட கேளு. நான் எதை படிக்குவேன்னு சொல்கிறேனோ அதை செய். நான் எதை படிக்க வைக்கணும்னு சொல்கிறேனோ அது உன் இஷ்டத்துக்கு. உன் பிள்ளைய குறித்து இதான் திட்டம். நீ வேற மாதிரி கணக்கு போட்டுட்டு உட்காந்துருக்கிற. நம்மளுடைய ஜபத்தில் கருத்தான ஜபம் என்ன தெரியுங்களா? உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்க. சரியான ஜபம் என்னன்னு சொல்லுங்க. ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறது இல்லைங்க, ஓகே தாங்க. சரியான ஜபம் என்ன தெரியுமா சொல்லுங்க? உம்முடைய சித்தத்தின்படி. என்னங்க, எலியா நம்மளை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். என்ன ஜபம் பண்ணானா? மழை வராதபடிக்கு கருத்தா ஜபம் பண்ணா. இது என்னங்க ஜபம்? மழை வராதபடிக்கு ஜபம். மழை வரும்படி ஜபிக்கிறது தானே பிளஸிங். அதான் மழை வராதபடிக்கு ஜபிக்கிறது. அப்போ அவன் ஜபத்தை யாராவது ஒட்டு கேட்டு இருந்தா என்ன நினச்சிருப்பாங்க? அட பாவி, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, நீ எல்லாம் ஜனங்க நன்மை இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன கேட்குறோம்? ராஜா ஆண்டவரே வருங்க, என் தேசத்துக்கு ராஜா ஜனங்களுக்கு நன்மை செய்யணும்னு கேட்குறோம்ல. அப்போ ஊழியக்காரன் ஜனங்களுக்கு நன்மை செய்யணும்ல. அப்போ என்ன ஜெபம் பண்ணுறான்? மழை வரக்கூடாதுன்னு கருத்தா ஜெபிக்கிறான். என்ன தெரியுமா? எலியா தீர்க்கன். எலியா காதில் பரலோக திட்டம் விழுந்தது. 3 வருஷத்துக்கு மழை கிடையாது எலியா, அதனால் மழை வராதுன்னு ஜெபம் பண்ணு, மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணு. அவருடைய எக்கோவா நம்ம மாறணும். இப்போ மைக்கு எக்கோவாகுதுன்னா என்ன? இப்போ நான் ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு சொன்னால் என்ன எக்கோவாகணும்? ப்ரைஸ் லார்ட். அதுதான் நான் சொல்கிறது தான் எக்கோவாகணும். நான் ப்ரைஸ் லார்ட் அப்படின்னு அது மிரக்கிள் அப்படின்னு சொன்னிச்சுன்னா அது ராங், அது எக்கோ இல்லை. அது மாதிரி பரலோகம் எக்கோ. பரலோகம் என்ன சொல்லுது? 3 வருஷத்துக்கு மழை கிடையாது. அதை அறிஞ்சார் எலியா, அதனால மழை வராதபடி ஜெபிச்சார். சரியான ஜெபம் அதாங்க. இப்போ ஆண்டவர் தான் திட்டம். ஆனால் சிம்சோன் 20 வருஷம் தேசத்தை ஆளுகை செய்தான். ஆண்டு சொன்னதை செய்தான்னு நம்ம பைபிளில் போட்டிருக்கா? சொல்லுங்கள், நம்ம பைபிளில் போட்டிருக்கா? சிம்சோன் 6 சண்டை போட்டான். பைபிளில் எத்தனை சண்டை? டைம் இல்லை சொல்லி முடிக்கிறேன். எத்தனை சண்டை போட்டான்? 6 சண்டை போட்டான். கொஞ்சம் சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். சிம்சோன் எத்தனை சண்டை போட்டான்? எத்தனை யுத்தம் பண்ணான்? 6. 6மே யாருக்காக பண்ணான் தெரியுமா? 6மே யாருக்காக பண்ணான்? இஸ்ரவேலை காப்பாற்ற அல்ல, பெலிஸ்தரை அழிக்க இல்லை. 6மே முதல் யுத்தம் என்ன தெரியுங்களா? ஒரு சிங்கத்தை கண்டான், சிங்கத்தை கொன்றான். எதற்காக கொன்றான்? அந்த சிங்கம் இவனை கொல்ல வந்துச்சு, அதனால சிங்கத்தை கொன்றான். இஸ்ரவேலை காப்பாற்றவா சிங்கத்தை கொன்றான்? சொல்லுங்க. முதல் யுத்தம் என்ன? சிங்கத்தை கொன்றான். சிங்கத்தை எதுக்காக கொன்றான்? அது தன்னை கொல்ல வந்துச்சு, அதனால இஸ்ரவேலை காப்பாற்ற இல்லை. 2வது 30 பேரை கொலை செஞ்சான். எதுக்காக? இஸ்ரவேலை காப்பாற்றப்ப 30 பேரை இல்லை, இவன் ஒரு விடுகதை போட்டான். விடுகதைக்கு பதில் சொன்னால் 30 ட்ரெஸ்ஸுன்னா பதில் சொல்லிட்டான். 30 ட்ரெஸ்ஸு கொடுக்க 30 பேரை கொன்னான். இஸ்ரவேலை காப்பாற்றல. 3வது யுத்தம் 300 நரிகளை பிடித்து பெலிஸ்தரின் வயலை எரிச்சான். எதுக்காக? இஸ்ரவேலை காப்பாற்றவா? இல்லை, தான் லவ் பண்ண பொண்ணுக்காக 300 நரியை பிடிச்சி பெலிஸ்தேன் வயலில் இருந்தான். 4வது என்ன செஞ்சான் தெரியுங்களா? அநேக பெலிஸ்தேரை என்ன செஞ்சான்? கொன்று போட்டான். எதுக்காக கொன்று போட்டான்? எதுக்கு? நான் லவ் பண்ண பொண்ணு வீட்டையே அவன் எரிச்சிட்டானுங்க. எல்லாம் எதுக்காக தான்? 5வது யுத்தம் ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பெலிஸ்தேரை கொன்று போட்டான். எதுக்காக? இஸ்ரவேலை காப்பாற்றுறதுக்காகவா? எதுக்காக கொன்றான்? அதுவும் தனக்காகத்தான். தனக்காக 5 சண்டையும் எதுக்காக தான் போட்டிருக்கான்? 6வது ஒரு சண்டை, 5 சண்டைக்கு அப்புறம் கண்ணை பிடுங்கிட்டானுங்க. 5 சண்டையும் தனக்காக போட்டதுனாலே அவ்வளோ பலமுள்ளவங்க. சிங்கத்தின் வாயை கிழிக்கிற அளவுக்கு பலமுள்ளவன். கோட்டை கதவையே பேர்த்து முதுகில் வைக்கிற அளவுக்கு பலமுள்ளவன். 300 நரிகளை பிடிக்கிற அளவுக்கு பலமுள்ளவன். கழுத தாடை எலும்பை வச்சு 1000 பேரை கொள்கிற அளவுக்கு பலமுள்ளவன். ஒன்றுமே செய்யலைங்க. தான் திட்டம். இன்றைக்கி நம்ம என்னங்க செஞ்சிடோம்? நல்ல இன்றைக்கி நம்ம தேவத்திட்டம் செய்கிறோமா? எவ்வளோ ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, பலன் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, தாளந்து இருக்குது. தேவத்திட்டம் செஞ்சீங்களா?
கண்ணை பிடுங்கிட்டாங்க. இப்போ 3000 பேர் அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போயாவது இவன் என்ன கேட்டிருக்கலாம், ஐயோ கண்ணை பிடுங்கி போய் 3000 பேரோட இருக்குது, இப்போயாவது என்ன ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே இது வரைக்கும் நான் உங்கள் திட்டம் செய்யலை, என் திட்டத்தையே செஞ்சுட்டேன், கடைசியாவது இந்த 30 பெலிஸ்தரை கொன்று என் ஜனத்தை காப்பாற்றுற கிருபை கொடுங்கன்னு ஜெபிச்சிருக்கலாமா, ஜெபிச்சிருக்க கூடாதா? கடைசியாமல் என்ன கேட்டான் தெரியுமா? கடைசி ஜெபமோ, என் கண்ணை பிடுங்கன்னு அவனை நான் கொல்லணும், என் கண்ணை பிடுங்கன்னு அவனை நான் கொல்லணும், என் கண்ணை பிடுங்கன்னு அவனை கொஞ்சம் பேசுங்களேன். என் கண்ணை பிடிக்கிட்டான், என் கண்ணை பிடிக்க வெக்கப்படுத்திட்டான், அவனை நான் என்ன சொல்லணும்? இந்த ஒரே விஷயம் என்னை பலப்படுத்தி இந்த தூண் இடிந்து வில்லணும், 3000 பேரும் சாகணும்னா. அதான் நடந்தது. கடைசி 6 யுத்தம் செஞ்சான், 6மே அவன் தேவ திட்டம். நீ எனக்கு வேண்டும்னா வந்தான், ஆனால் தேவ திட்டமே ஒன்று கூட என்ன செய்யலை. 20 வருஷம் ஆண்டு இஸ்ரவேலையும் காப்பாற்றலை, பெலிஸ்தரையும் கொல்லலை. அவன் திட்டத்தை செய்த முடியாது. கண்களை மூடுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவார், அப்படியே எழுந்து நில்லுங்க, அப்படியே எழுந்து நில்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், மனோன்மணி நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நீ என்னமோ ஓடிட்டு இருக்க, நீ எனக்கு வேணும். சலோமி நீ எனக்கு வேணும்மா, நீ எனக்கு வேணும். ஜீசஸ் ஜீசஸ் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு வேணும். ட்ரினிட்டி நீ எனக்கு வேணும். மிரக்கல் நீ எனக்கு வேணும். ஜெனி நீ எனக்கு வேணும். பிரியா நீ எனக்கு வேணும். ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற, நீ எனக்கு வேணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? வேஞ்சலின், ஏவ்லின் நீ எனக்கு வேணும். ஒப்பு கொடுப்பீங்களா? ஏன் திட்டம் இல்லை, இன்னைக்கு ஒப்பு கொடுங்களேன். ஏன் திட்டம் இல்லைப்பா சொல்லுங்க. அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏன் திட்டம் இல்லை, இது வரைக்கும் நான் ஏன் திட்டம்னு ஓடிட்டேன், இது வரைக்கும் நான் இதையும் செஞ்சுட்டேன், ஆனால் அந்த குருத்தோலை நான் ஆகிரல. ஆண்டவர் நீ எனக்கு வேண்டும், என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர். ஒப்பு கொடுப்பீங்களா? என்னை குறித்து உங்கள் சித்தம் என்னவோ ஆண்டவர் அதை செய்ய எனக்காய் வெற்றி பவனி வந்த, எனக்காய் ஆண்டவரே ராஜாவாய் கழுதையில் வந்த ஆண்டவரே, என்னை கட்ட அவிழ்த்த என்னை நான் உமக்காக எகுவை போல் ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை குறித்து விக்கி நீ எனக்கு வேணும், என்னை குறித்து உங்கள் திட்டம் என்னவோ அதை செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அக்னி கிறிஸ்தவ சபையும் அதன் ஊழியக்காரர்களாகிய எங்களையும் ஆண்டவரே, உங்கள் திட்டம் என்னவோ அதை செய்ய 100% அடிமையாக சரண்டர் பண்ணுகிறோம் அப்பா, அடிமையாக சரண்டர் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.